எண்ணெய் ஊத்திக்க. ம். அப்புறம் வந்து வெந்தயம் போட்டுக்க, பெருஞ்சீரகம் போட்டுக்க. சரி. அதுக்கப்புறம் பூண்ட போடு அதுல. ம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த பூண்டு சிகப்பாயிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடு, சின்ன வெங்காயம் போடு. ம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சிகப்பா வரும். அப்ப வந்து தக்காளிய போடு. சரி. தக்காளிய போட்டு நல்லா வதக்கி, நல்லா 2யும் கிரேவி மாரி வந்துரும். ம். வந்ததுக்கு அப்புறமாக அந்த காய் எந்த காய் நம்ம அரிஞ்சு வைக்கிறோமோ, அந்த காய கொஞ்சம் நேரம் எண்ணெயில வேக விடணும். சரி. எண்ணெயில போட்டு வேக விட்டு கொஞ்சம் வதங்கி அது வெந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள் அதிலேயே போட்டுறணும் அந்த கிரேவியில 1 1/2 ஸ்பூனு. ம். அதே கொத்தமல்லி 1 1/2 போடு. தனி மிளகாத்தூள் 1 போடு. சரிம்மா. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா, கொத்தமல்லி தூள் வந்து 1 1/2 ஸ்பூனு. ஆ போட்டுக்க. சரி. அதே உனக்கு குழம்பு நிறைய வேணும்னா 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டு. காரமே அவ்வளோ போட்டா? அது உனக்கு குழம்பு நிறைய அதிகமா வேணும்னா. சரி. அதிகமா வேணும்னா 1 1/2 ஸ்பூன் கூட போடு. 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு. ம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போடு. சரிம்மா. 2 போட்டு. ம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த புளி இதுல அரிசி கழுவுற தண்ணி தான் ஊத்தணும். அதுல குழம்பு வந்து கட்டியா வரும். ஓ! அந்த அரிசி கழுவுறோம் பாரு கொல கொலன்னு. ஆமா. அது ரொம்ப தண்ணி ஊத்தி கழுவக்கூடாது. நல்லா கொஞ்சமா கொல கொல கொலன்னு கழுவி அதுல புளிய ஊற வச்சிரணும். சரி. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளிய நல்லா கரைச்சு அதுல ஊத்தி. ம். உனக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திட்டு. ம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அத நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் ஊத்தி கையில நக்கி பார்த்தீங்கன்னா, புளிப்பு, காரம் எல்லாம் ஒரே மாரி இருந்துச்சுன்னா. ம். மூடிரு. புளிப்பு சரிம்மா. பத்தாட்டி லைட்டா புளி ஊத்திக்கணும் கொஞ்சம். சரி. ஆமா. புளினா நாம வந்து அந்த நெல்லிக்காய் இருக்கு பாரு, பெரிய நெல்லிக்காய். ஆமா. அந்த அளவுக்கு போடணும். பெரிய நெல்லிக்காயோட கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் போடணும்.